இதெல்லாம் என்ன அசிங்கமான அரசியல் என்று நான் கேட்கிறேன். இங்கே மருமகன், இங்கே மாமியார், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை நடத்துவதற்குத்தான் இந்த மாறுதலை விரும்பி மக்கள் மூஞ்சி தெரியாமல், ஜாதி தெரியாமல், முகம் தெரியாமல், வேட்பாளர் தெரியாமல், பணம் வாங்காமல். இனி அதிமுக நிலைமை என்ன சார், என்னவா இருக்கும்? ஏன்னா முதலிலே இந்த பிஜேபியை தொலைத்து தலைமுழுகி விட்டு நாங்கள் 60 ஆண்டுகளாக மாறாத விசுவாசம் உடையவர்கள் என்று சொன்ன முஸ்லீம் லீக், நேற்றும் நாங்கள் அதிமுக, இன்றும் திமுக, நாளைக்கும் திமுக என்று சொன்னவர்கள் அறுத்து கொண்டு வந்து விட்டார்கள். இந்த வேலுமணி, சண்முகம் இவர்கள் பூராவும் பெரிய ஊழல் மந்திரிகள். இந்த மாதிரியான மந்திரிகளுக்கு எதிராகத்தான் இந்த தேர்தலே நடந்தது. இனிமேல் கழிச்சு படிக்க முடியாது, ஜெர்மன் படிக்க முடியாது, இந்தி தான் படிக்க வேண்டும். பயதமிப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர், மூத்த அரசியல்வாதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பை அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஐயா, பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் தொடர்ந்து அரசியல் களத்தில் நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க, தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்கன்றதையும் பார்க்கிறோம். அடுத்து அங்க பை எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி பாக்குறீங்க? இந்த களம் ஏன் இவ்வளவு மாறிக்கிட்டே இருக்கு? அதிமுக ஒரு பக்கம் வேலுமணி, சி.வி. சண்முகம்னு பிரிய போகுது, அவங்க இந்த பக்கம் சேர போறாங்கன்னு போயிட்டு இருக்க நிலையில இப்போ 3 பேர் ராஜினாமா பண்ணி துண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க தாவேக்காக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த களத்தை? அதாவது அரசியல் மிகவும் கேவலமாக போய்விட்டது. அரசியலில் தலைவர்கள் வேட்பாளர்கள் நிறுத்துகின்ற போது அவர்களுடைய நேர்மை, உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் அவன் செலவு செய்கின்றவனா கொள்ளுகின்றவனா என்ற அடிப்படையிலெல்லாம் நிறுத்துகின்ற காரணத்தினால் இத்தகைய ஒழுக்கக்கேடுகள் அரசியலில் நிறைய நடக்கின்றன. நான் சொல்கிறேன், விஜய் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இத்தகைய ஒழுக்கக்கேடுகள் பெருக்கப்படுகின்றன. இந்த வேலுமணி, சண்முகம் இவர்கள் பூராவும் பெரிய ஊழல் மந்திரிகள். இந்த மாதிரியான மந்திரிகளுக்கு எதிராகத்தான் இந்த தேர்தலே நடந்தது. இவர்களெல்லாம் மீண்டும் அரசியலில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடந்த தேர்தல் தான் இது. ஆகவே இவர்களையே கூட்டிக் கொண்டு போவதற்கு அவர்கள் முயன்றார்களே. என்ன ஒழுக்கமான அரசியல்? நான் நேர்மையாக இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குகின்றவனை விட மாட்டேன் என்று சொன்னாரே தவிர, அது இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், போக போக அது தெரியும். ஆனால் உங்களுடைய முதல் நடவடிக்கை அப்படி இல்லையே என்று சொல்கிறேன். இந்த வேலுமணி, சண்முகம், இந்த புதுக்கோட்டை கல்குவாரி விஜயபாஸ்கரிலிருந்து ஒரு 7 to 10 மந்திரிகள் இதிலேயே ஊறி வளர்ந்தவர்கள். அவர்கள் மந்திரிகளாக வேண்டும் என்பதற்காக உடனே கட்சி மாற தயாராகிவிட்டார்களே. அவங்க எல்லாம் கட்சி மாறுவாங்களா? எதிர்பார்க்கலாமா தாவேக்கால? அவர்களெல்லாம் வாக்கு அளித்தார்களே, கட்சி மாறி வாக்கு அளித்தார்களே. கொறடாவினுடைய உத்தரவுகளுக்கு மாறாக, எடப்பாடியினுடைய உத்தரவுக்கு மாறாக வாக்களித்தார்களே. இவர்களுடைய பதவி பிடுங்கப்பட்டிருக்க வேண்டுமே. இவர் என்ன சபாநாயகர் பெரிய நேர்மை பேசுகிறார், எந்த பதவியை பிடுங்கி விட்டார் அவர்? இவர்கள் பேசுகிறார்களே. நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர், இவ்வளவு மோசமான மனிதர்கள், ஊழலில் இவர்களின் மீது 100,000 வழக்குகள் இருக்கின்றன. திமுக காரனுக்கே ஆட்சியில் இருக்கிற போது காசு கொடுத்து தன்னுடைய வழக்கை எடுக்க விடாமல் செய்கின்ற ஆற்றல் உடையவர் வேலுமணி. திமுக காரனுக்கு நேர் எதிர்கட்சி அது, அவனுக்கே காசு கொடுப்பார், கொடுத்து என்னுடைய வழக்கை அமைக்கி வைத்துக்கொள் என்று பேசக்கூடிய ஆட்கள். இந்த மாதிரியான ஆட்களை விஜய் எதற்காக நேரில் போய் பார்த்து மாலை போட்டு பீதாம்பரமெல்லாம் பொருத்தி அவர்களை பெருமைப்படுத்தி ஒவ்வொருவரோடும் கை உலுக்கி, எதற்காக? நீ எங்களை நேரில் வந்து பார்த்தால்தான் எங்களுடைய ஆட்கள் நம்புவார்கள், நீ எங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுப்பா என்று நம்புவார்கள். ஆகவே நாங்கள் வெறுமனை சொல்வதை வைத்து நம்ப மாட்டார்கள் என்று சொன்னவுடன் போனாயே, போய் 25 பேரையும் உனக்காக வாக்களிக்க வைத்தாயே. நான் கேட்கிறேன், பிஜேபியோடு அவன் இருந்தான் என்று இப்போ கொள்கை பேசுகிறீர்களே தவிர, அவனை கூட்டிக் கொண்டு வந்து உங்களுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு வாக்களிக்க வைப்பதற்கு முயன்றீர்களே, அது என்ன நியாயம்? நம்பகத்தன்மை குறைஞ்சிருமா சார்? இப்ப விஜயின் ஓட்டு போட்டு நம்பகத்தன்மை எங்கே இருக்கிறது? அரசியலில் நம்பகத்தன்மை எங்கே இருக்கு? நேர்மை எங்கே இருக்கிறது? ஒழுக்கம் எங்கே இருக்கிறது? எந்த ஒன்றிலே அவன் பிடிப்பாக இருக்கிறான்? எல்லாரும் ஏதாவது ஒரு கட்சியிலே இடம் வாங்குவதற்கு தவிக்கிறான். பிறகு இடம் வாங்கிய பிறகு வெற்றி பெற்று விட்டால் வெற்றி பெற்ற கட்சிக்கு போவதற்கு தவிக்கிறான். இது என்ன? இது நான் கேட்கிறேன். இதை என்றைக்கு நீங்கள் இந்த லாட்ரிக்கார பெண்மணியை உங்களுடைய கட்சிக்குள் அனுமதித்தீர்களோ, நான் சொல்லுகிறேன், எடப்பாடி செய்த மாபெரும் தவறு. அவர் ஒரு நல்ல தலைவர். அவர் கைக்கு அந்த அதிமுக வந்திருக்காவிட்டால் அம்மா செத்த உடனேயே அதிமுக கலைஞ்சு போயிருக்கும். அது ஓபிஎஸ் கைக்கு போயிருந்தால் அவர் போய் திமுகவில் சேர்ந்தது போல
அதிமுகவையும் கொண்டு போய் சேர்த்திருப்பார். 10 பேர் 100 பேர் வேண்டுமானால் போகாமல் இருந்திருப்பார்களே தவிர இதுதான் 2 திராவிட இயக்கமும் ஒன்றாகட்டும் என்று சொல்லி கொண்டு போய் சேர்த்திருப்பார். அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கான். அவருக்கு எப்படி காலமெல்லாம் எதிர்த்து நின்ற ஒரு கட்சியோடு போய் சேருகிறார் அவர் என்றால், நீ அங்கே போய் என்ன ஆகிட்டார்? 2வது வரிசையில் எம்எல்ஏயாக உட்கார்ந்துருக்கிறாய். முதல் வரிசையில் முதலமைச்சராக இருந்த நீ இது உதயநிதிக்கு வணக்கம் வைத்து வாழ்கின்ற இந்த அரசியல் வாழ்வு எதற்கு? வீட்டில் இருந்தால் என்ன? இப்பொழுது என்ன இனிமேல்? சொத்து சுகமெல்லாம் வந்து விட்டது. அதோடு நிம்மதியாக நம்மால் ஒரு கட்சி நடத்த முடியும் என்றால் 10 பேர் நம்மை நம்பி வருவான் என்றால் அவனை வைத்து கொண்டு நடத்து. இப்படி நடத்தி பார்த்தாய். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கியது. என்ன காரணம் என்றால், ஒரு புதிய கொள்கையின் மீது கட்சி கட்டவில்லை. நாம் ஒரு கூட்டமாக இருப்போம், அந்த அதிமுகவுக்குள் நுழைந்து அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்வோம், பிறகு நாம் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவோம். இதுதான் கொள்கையாக இருந்தால், உன்னால் அந்த இடத்தை அடைய முடியவில்லை என்ற பிறகு உன்னோடு இருந்தவர்களெல்லாம் தாங்களாக போய் சேர ஆரம்பித்து விட்டார்கள். வைத்தியலிங்கம் அவராக போய் சேர்ந்தார். அப்புறம் அந்த இவருடைய அந்த திருநெல்வேலிக்காரெல்லாம் அவராக போய் சேர்ந்து விட்டார்கள். அப்புறம் என்ன செய்வது? நீயாக போய் சேர்ந்து விட்டார். இப்போ என்ன இபிஎஸ் தவறான முடிவு எடுத்தாருன்னு சொல்றீங்க? இந்த லீமா ரோஸை எதற்காக நான் கேட்கிறேன், கட்சிக்கு பணம் வேண்டும். இதற்காக இந்த ஒரு ஒழுங்கான ஒழுக்கமான நேர்மையான தொழிலாக நடத்துகிற குடும்பமா என்றால், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியிடமிருந்து பணம் வாங்குங்கள், அதையே நான் உடன்பட மாட்டேன். அது அவனெல்லாம் விலைக்கு வாங்க நினைப்பான் கட்சியை. கண்டிப்பா. ஆனால் நீ பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு நடத்துகிற ஒரு கம்பெனி, மொத்த பித்தலாட்டம். அதுவும் வடகிழக்கு மாகாண மக்களை எல்லாம், படிக்காத மக்களை, ஏழை மக்களை 1 லட்சம் சீட்டு அடிப்பதாக சொல்வது, 1 கோடி சீட்டு அடிப்பது, 99 லட்சம் சீட்டுக்கு பரிசு கிடையாது, 1 லட்சம் சீட்டுக்கு மட்டும் பரிசு கொடுப்பது, இதற்கு முதலமைச்சருக்கு பணம் கொடுப்பது, அந்த மந்திரி சபைக்கு பணம் கொடுப்பது, மம்தா பானர்ஜிக்கு பணம் கொடுப்பது என்று ஒரு தொழிலை இப்படியே நான் ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த தொழிலை நடத்தி ஒரு 40,000-50,000 கோடி பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு நாட்டில் இருக்கிற அரசியலை நாசமாக்குகிறீர்களே, இது நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன். அவர்கள் தான் காரணம். அந்த அம்மா தானே அவ்வளவு பேரையும் விலைக்கு வாங்கினார்கள். வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க பின்னாடி தானே போறாங்க. இவங்களை முன்னிறுத்தி கொள்கிறார்கள். மந்திரி பதவி யாருக்கு வந்திருக்கும்? வேலுமணியோடு சேர்ந்து ரீமா ரோஸுக்கு வந்திருக்கும். ரீமா ரோஸுக்கு மந்திரி கொடுக்காவிட்டால் இதற்காக ஒரு விலை கொடுத்து ஆளுக்கு 20 கோடி 25 கோடி பணம் கொடுத்து 25 பேரை ஓட்டு போட வைத்தார். எப்படி ஓட்டு போட வைத்தார்? வேலுமணி சொன்னால் வருவானா? வேலுமணி சொன்னால் என்ன சொல்வாள் என்றால், நீ மந்திரி ஆவதற்கு போகிறாய், நான் எதற்கு உன்னோடு வர வேண்டும் என்று கேட்பான். எல்லாமே லாப நட்ட கணக்காக ஆகிவிட்டது அரசியலில். நீயும் இந்த கல்குவாரிக்காரனும் அல்லது அந்த சிவி சண்முகமும் மந்திரி ஆவதற்கு போகிறீர்கள், நாங்கள் அதற்கு முன்னால் வர வேண்டும் என்று கேட்பார்கள். இவர்கள் 4-5 பேர் போனால் அவன் மந்திரி பதவி கொடுப்பானா? 5 பேர் போனால் 5 பேருக்கு மந்திரி பதவி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். 25 பேர் வருகிறேன் என்று சொன்னால் கொடுப்பான். அந்த 25 பேரை திரட்டுவதற்கு என்ன வேண்டும்? மற்றவனுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும். 15 கோடி 20 கோடி என்று கொடுத்தால்தான் அவனெல்லாம் வருவான். சரி, பரவாயில்லை, நாம் போட்ட பணத்திற்கு மேலாக வருகிறது, லாபகரமான தொழிலாக இருக்கிறது என்று சொல்லி அவன் வருவான். பிறகு வந்த பிறகு எல்லாரும் போனீர்கள், முதலமைச்சரை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அழைத்தீர்கள், முதலமைச்சர் உங்களுக்கு பீதாம்பரம் போர்த்தினார், நீங்கள் எல்லாம் வாருங்கள், நடைபாவாடை விரித்து வைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு வாக்களியுங்கள், முறைகேடாக வாக்களியுங்கள். இதற்கு லாட்டரி சீட்டு குடும்பம் அங்கே மாப்பிள்ளை வேலை செய்கிறார், மாமியாரோடு சேர்ந்து 2 பேரும் போட்ட திட்டத்தினுடைய விளைவுதான் பணம் கைமாறுவது தானே. பாண்டிச்சேரி அரசியலும் அவர்கள் கைக்கு வந்து விட்டது. அவரை மந்திரியாக போடாமல் மந்திரி சபையை விரிவு செய்ய ரங்கசாமியால் முடியவில்லை. பாஜக காரர்கள் சொல்லுகிறான், நீ நான் தானே கூட்டு வா மந்திரி சபை அமைப்போம் என்று சொல்கிறான். வேற ஒரு ஆள் நிற்கிறார், 100 கோடி பணம் தந்திருக்கிறார் இந்த கட்சிக்கு. அதனால் நான் சொல்கிறேன், தப்பாக சம்பாதித்து இந்த மாதிரி பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு நடத்தி இந்த பணங்களையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் இது மாதிரி அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை, புதுச்சேரி அரசியலை விலைக்கு வாங்குவதற்கு விஜய் இதற்கு துணை போனார் என்றால் நீ என்ன யோக்கியன் என்று கேட்கிறேன். நான் பெரிதாக பேசுகிறாய், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவன் விட மாட்டேன். இது என்னது? சபாநாயகர் சிலுவை குறியிட்டு என்னை தகப்பனார் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இவனெல்லாம் எப்படி வந்தான் 25 பேர் ஓட்டு போடுவதற்கு? பெரிய நியாயம்தானே அது? கோர்ட்டுக்கு போகட்டும், போய் 1 வருடம் ஆகட்டும், அதற்குள் நாம் நம்முடைய ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்வோம். ஏன் மறுபடியும் மக்களிடம் போ? நான் சொல்லுகிறேன், உனக்கு வாக்களித்த மக்கள் பெரிய புரட்சி செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக நீ ஆட்சிக்கு வர முடியாது. உன்னுடைய கவர்ச்சியினால் வந்ததாக சொல்லுகிறவன் முட்டாள். என்ன காரணம்? மக்கள் இப்ப அவர் கூட்டம் உட்கார, மக்கள் 50 ஆண்டுகளாக நொந்து போயிருக்கிறார்கள்.
KN நேரு மீது வழக்கு தொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் தடுப்பார் நம்முடைய ஸ்டாலின். சிறையில் இருக்கிற கிரிமினலை மந்திரியாக ஆக்குவார். எங்கேயாவது உலகத்தில் எவனா செய்திருக்கிறானா? சிறைக்கு ஒரு கிரிமினல் லஞ்ச ஊழல் காரணமாக போனால் அவனை மாண்புமிகு மந்திரி ஆக்குவதா? அப்படியானால் உங்களுக்கு எந்த நியாயமும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. 40 அடிக்கு ரோடு போடுவது என்றால் 30 அடிக்கு போடுவது, 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடுவது, அதற்காக வழக்கு பதிவு செய் என்று புலனாய்வுத்துறை சொன்னால் வழக்கு பதிவு செய்வதில்லை. என்னுடைய கையில் போலீஸ் இருக்கிறது, நாங்கள் சட்டத்திற்கு மேலானவர்கள், நாங்கள் அடித்த கொள்ளை போக மிச்சம் கொஞ்சம் 5000, 3000, 2000 என்று உங்களுக்கு தருவோம், வாங்கி போட்டுக்கொண்டு பேசாமல் இருங்கள் என்பதுதான் ஆட்சி முறை என்று ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய மோசடியாக இந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறார். அதனால கோவப்பட்டார்கள் மக்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர். அதனாலே சரி, எடப்பாடியிடம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்களே, என்ன செய்வது? இப்ப அவங்க எல்லாரும் விஜய்க்கு வந்து சேர்றாங்க, அவங்க ஒரு ஒட்டா இருக்காங்க. எடப்பாடி செய்த தவறு இந்த ரீமாடோஸை கட்சிக்குள் சேர்த்ததுதான். அவரை சேர்த்து அவருக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதற்கு இடம் கொடுத்ததுதான். அவர் இங்கே வந்தால் எடப்பாடி ஆட்சிக்கு வந்து விடுவார், நாம் மந்திரியாகி விடுவோம் என்று நினைத்தார். இங்கே இவர் ஆட்சிக்கு வரவில்லை. பிறகு அந்த கட்சியில் மாப்பிள்ளை இருக்கிறார். என்ன செய்வது, நான் மந்திரியாக இருக்கின்றார். நாம் 2 பேரும் சேர்ந்து விலைக்கு வாங்கி அந்த ஆட்களை எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வந்து, எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, ஆகவே இவர்களெல்லாம் இங்கே தள்ளி கொண்டு வந்துடலாம், மாடுகளை மேய்ப்பதோடு மேய்த்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய பணத்தை வைத்து செய்யுங்கள் என்றால் 32 பேரை மேய்த்திருந்தால் இந்த பதவி போயிருக்காது. 2/3 பங்கு. ஆனால் இவரால் 25 பேருக்கு மேல் திரட்ட முடியவில்லை. மற்றவர்களெல்லாம் யோக்கியமாக பிடித்த பிடியிலே நின்று விட்டார்கள். அதாவது எடப்பாடி தேர்வு செய்த வேட்பாளர்களே சிறந்த வேட்பாளர்கள் அந்த 22 எம்எல்ஏக்கள் தான் அவரோட இருக்கிறவங்க. ஆமாம், உறுதியாக இருக்கிறானே, அவன் மந்திரி பதவி காசு அடிக்க வேண்டும் என்றெல்லாம் போகவில்லை. நாம் இருந்த கட்சியிலே இருப்போம், இந்த கட்சி நாம் உருவாக்கிய கட்சி, நாம் வளர்க்கின்ற கட்சி, இதோடு வாழ்வோம், இல்லாவிட்டால் இதோடு மடிவோம் என்று இருக்கிறானே அந்த 22 எம்எல்ஏ யோக்கியன் தானே. சரி, வைத்து விட்டார். இவர் விலைக்கு வாங்கி விட்டார். மாப்பிள்ளையும் மாமியாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நடத்துகிறார்கள். இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் பத்திரிகைகளெல்லாம் வாய்மூடி மூமியாக இருக்கின்றன. எந்த ஊடகங்களும் இதை பற்றி விமர்சனம் பண்ணுவதில்லை. யார் நடத்துகிறார்கள் என்றால் பரிசுச்சீட்டு ஆதவ் அர்ஜுனா தான் நடத்துகிறார் ஆட்சியை. அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு அமைச்சர் தானே, முதலமைச்சரா விஜய் அவர்கள் தானே இருக்காரு, செயல்படுறதெல்லாம் அவர் தானே. யார் செயல்படுறாரு? விஜய் அவர்கள் செயல்படுறாரு. அவர் ஆலோசனை செய்யறாரு, இன்னைக்கு சட்டமன்ற பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகள் எல்லாம் ஆலோசனை செய்யறாரு. அவர் தான் செயல்படுகிறாரா? இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் யாருக்கு போய் துண்டு பொறுத்துகிறார்கள், யாரிடம் போய் இந்த உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள்? எம்எல்ஏயாக இருக்கிறவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவரிடமிருந்து உறுதி பெற்றுத்தானே இவர்கள் வருவார்கள். இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா தானே நடத்துகிறார். சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க, ஆதவ அர்ஜுனா முன்னிலையில போய் நேராங்க தாவேக்கால. ஆதவ அர்ஜுனா தான் தலைவராக அந்த கட்சிக்கு. இவற்றையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியவர் என்று சொன்னால் எல்லாம் அவருடைய மச்சினன் சொன்னால் ஃப்ராடு இந்த ஆதவ அர்ஜுனா என்று சொன்னார். இந்த ஃப்ராட் என்று சொன்னார். சாதாரண வார்த்தை சொல்லவில்லை. பெரிய பித்தலாட்டக்காரன், மோசடிக்காரன், என் தங்கச்சியை தள்ளி கொண்டு போய்விட்டான், பிறகு இவன் அரசியலிலும் ஆதிக்கம் பெற்று விட்டான் என்று அந்த ஆள் சொன்னதை நான் கேட்டேன். இந்த யூடியூப்பில் கேட்டேன். சொந்த மைத்துனன் உன்னை பற்றி வைத்திருக்கிற மதிப்பு, நீ ஒரு கட்சிக்குள்ளே போய் திமுகவுக்கு போனால் எங்கே, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எங்கும் போகிறார்கள். போய் இந்த விஜயால் எதுவும் செய்ய முடியாது, விஜய்க்கு எதுவும் தெரியாது. ஆதவ அர்ஜுனா தான் இயக்குறாரு விஜய. ஆதவ அர்ஜுனா தான் இயக்குகிறார். புசிக்கும் ஒன்றும் தெரியாது. புசிக்கு இவ்வளவு மோசமாகவெல்லாம் செயல்பட தெரியாது. ஆதவ அர்ஜுனா அவருடைய பணத்தை வைத்து கொஞ்ச காலம் அந்த கட்சியை நடத்தினார். ஒரு 2.5 ஆண்டு காலம் அந்த கட்சியை நடத்தி ஹெலிகாப்டரில் போவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அவருடைய காரை கொடுத்து இவரை போக வைக்கிறார். எல்லாம் 2 கோடி கார், 3 கோடி கார். நீ என்ன வைத்திருக்காத பணமா? உனக்கு செலவழித்து பழக்கம் இல்லை, அவன் செலவழிக்கிறான் உன்னுடைய கட்சிக்கு வந்து. பிறகு அந்த கட்சி அவனிடம் போய்விட்டது. இதுதான் நடக்க போகிறது. எப்படி இந்த ஆட்சி எப்படியெல்லாம் போக போகிறது என்று போக பாருங்கள். நான் உண்மையிலேயே நீ ஆட்சிக்கு வந்து விட்டாய் என்பதையும் நேர்மையாக நடத்துகிறேன் என்று சொன்னதையும் பெரிதாக கருதினேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீ நேரில் வரலாமா? இந்த சிபி சண்முகத்தின் வீட்டுக்கு, வேலுமணி வீட்டுக்கு நீ வரலாமா? வந்து இவர்களுக்கு பீதாம்பரம் பொருத்தலாமா? மறுநாள் இவர்களை வாக்களிக்கும்படி செய்யலாமா? இது நியாயமான பேச்சா? நீ நேரடி மக்களிடம் போ, மறுபடியும் 200 பேரை பெரு, ஆட்சி நடத்து. இது என்ன 6 மாதம் கவர்னர் நடத்தினால் என்ன, இப்பொழுது மட்டும் நீ என்ன பெரும்பான்மையோடு இருக்கிறாயா? இந்த 3 பேர் இவர்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுப்பாய், அதற்குள்ள இந்த 4 பேர் ஆட்சியை உருவி விட்டால் உன்னுடைய ஆட்சி போய்விடும்.
ஸ்டாலினுடைய தயவில் தான் இன்னும் ஆட்சி நடக்கிறது. 4 பேரை விலைக்கு வாங்கி விட்டாய், மந்திரி பதவி கொடுத்து 4 பேரை விலைக்கு வாங்கி விட்டாய். நாங்கள் 60 ஆண்டுகளாக மாறாத விசுவாசம் உடையவர்கள் என்று சொன்ன முஸ்லீம் லீக், நேற்றும் நாங்கள் திமுக, இன்றும் திமுக, நாளைக்கும் திமுக என்று சொன்னவர்கள் அத்து கொண்டு வந்து விட்டார்கள். என்ன காட்டியது என்ன? மந்திரி பதவி அல்லவா, மேனகை அல்லவா நாட்டியம் ஆடுகிறாள். விஸ்வாமித்திரர் என்ன செய்வார்? பிள்ளை பிறந்த பிறகுதான் விஸ்வாமித்திரர் பிள்ளையா பிறந்து விட்டது என்று கேட்கிறார். அது ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம். அதாவது மேனகை ஒரு நாட்டியக்காரி, முனிவர் விஸ்வாமித்திரர் அவருடைய தவத்தை கலைத்து விட்டார். கலைத்த பிறகு இவர் அவளோடு கூடி பிள்ளையெல்லாம் பிறந்து விட்டது. பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாள். அப்பொழுது இவர் தன்னுடைய கையை இப்படி வைத்து கொண்டு இந்த இது எனக்கா என்று சொல்லி அந்த பிள்ளையை டிசோன் பண்ணுவார். நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த கையால் டிசோன் பண்ணி தான் செய்த செயலுக்கு தன்னுடைய கண்ணை கையால் மறைத்து கொள்வார். புகழ்பெற்ற ஓவியம், ரவிவர்மா வரைந்த ஓவியம். நான் சின்ன பிள்ளை, எங்களுடைய வீட்டில் அந்த படம் இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பூரா இந்த அயோக்கியத்தனத்தை செய்தீர்கள், ஓட்டு போட வைத்தீர்கள். உங்களுடைய சபாநாயகரை இந்த திருட்டுத்தனத்துக்கு உதவி செய்ய சொன்னீர்கள். எதற்கு என்று கேட்கிறேன். நீ போ, இப்பொழுதே மக்களிடம் போ. உனக்காக மக்கள் உன்னுடைய தகுதி தெரிஞ்சா போட்டார்கள். நீ ஒரு சினிமா நடிகர், அது இல்லை என்று சொல்கிறேன். காக்ரோச் என்ற ஒரு அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. 2 கோடி பேர் 5 நாளில் சேர்ந்திருக்கிறார்கள். உன்னை விட ரொம்ப வேகமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், காக்ரோச் அமைப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். காக்ரோச் என்கின்ற அமைப்பு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த வேலை இல்லாத வெட்டித்தனமான இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொன்னார். ஆமாம், நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான். எங்களுடைய உரிமைகள், நாங்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறோம். எங்களை சோம்பேறிகள் என்று சொல்லுகிறாய். எங்களுக்கு வேலை கொடுத்தால் ஏன் சோம்பேறிகளாக இருக்க வேண்டிய தேவை? ஆமாம், நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான் என்று காக்ரோச் என்ற அமைப்பிலேயே அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 5 நாளில் 2 கோடி பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். சும்மா வீதியில் போகிறவன் வருகிறேன் என்ன எல்லா இளைஞர்களும் என் மீது வந்தால் என்னுடைய படத்தை பார்த்து விட்டு மோகமுண்டார்கள். அதல்ல, இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. மாற்று அரசியல் வேண்டும், மாற்று அரசியல் வேண்டும், ஒரு கொள்கை அரசியல் வேண்டும். அதே சமயத்தில் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் போக வேண்டும், அடிப்படை மக்களுக்கான அரசுகளாக அது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது காக்ரோச் மூலம் வெளிப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். உனக்கு வந்த கூட்டம் கூட இங்கே ஒரு காக்ரோச் என்ற பெயரில் இல்லாமல் நீ தலைமை வழங்கிய காரணத்தினால் உன் பின்னால் அவர்கள் திரண்டார்கள். நீங்களெல்லாம் சொன்னீர்கள் பெண்களும் ஆண்களும் வந்ததற்கு கவர்ச்சி தான் காரணம் என்று. ஒரு கவர்ச்சி இல்லை. என்ன இருக்கிறது உன்னிடம் கவர்ச்சி? அதெல்லாம் சும்மா. அந்த காக்ரோச்சுக்கு என்ன கவர்ச்சி இருக்கிறது? அங்கே என்ன ஒரு நடிகரா தலைமை தாங்குகிறார்? 5 நாளில் 2 கோடி பேர் சேர்கிறார்கள். 5 நாளில் இந்தியா பூராவும் அந்த அமைப்பு வர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அந்த அமைப்பு வர வேண்டும். அந்த இளைஞர்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டும். இதுபோல அயோக்கியர்களை எல்லாம் அரசியலை விட்டு விரட்ட வேண்டும். இந்த வேலுமணி, இந்த கூட்டம், லாட்ரி சீட்டு ரீமா ரோசா, இந்த ஆதவ் அர்ச்சுனா, ஏண்டா ஊர் பூராவும் கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிற பணத்தை வைத்து இந்த விஜய் கட்சிக்கு ஒரு 2 ஆண்டு காலம் செலவழித்ததற்கு பரிகாரமாக நீ அந்த கட்சியை இப்பொழுது கையில் வைத்து கொண்டு விட்டாய். அப்புறம் முஸ்லீம் லீக்கெல்லாம் வந்து அவர்களெல்லாம் மோடிக்கு எதிராக நின்றவர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது விஜயிடம் வந்து விட்டார்கள். மந்திரி பதவி ஆடியவள் மேனகை அல்லவா? ஆடுவது அதிகார நங்கை அல்லவா? மந்திரி பதவி அல்லவா? வராமல் விடுவாயா? நம்முடைய பிரமாதமாக பேசுவார் நம்முடைய திருமாவளவன். அவர் சொன்னார், நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன். எல்லாரும் கட்சிக்காரர்கள் மந்திரி பதவியை பெற்றே ஆக வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வைத்தே ஆக வேண்டும், நீங்கள் அங்கே போய் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விட்டார்கள். அதனால் போய்விட்டேன் என்று சொல்லுகிறார். இது தலைவன் பேசுகிற பேச்சா? அவரை அமைச்சராக சொன்னாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் கிடையாது, இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அவரே ஆய்ப்பாக்கட்டுமே. அப்புறம் இவன் கட்சியை பிளந்து கொண்டு போவேன். இதெல்லாம் பெரிய தியாகமாக்கும். இந்த பதவி எதற்கா? நம்ம வெளியே இருந்து ஆதரிப்பதாகத்தான் நீ சொன்னோம். பெரிய விசுவாசம். காலமெல்லாம் படி இழந்தார் அவர். உங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க. காலமெல்லாம் ஸ்டாலின் படி இழந்தார் உங்க கட்சிக்கு. உங்களுக்கு அளந்தார், உங்கள் கட்சிக்கு அளந்தார், எல்லாவற்றுக்கும் அளந்தார், எல்லாவற்றுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கலையே. அதான் மேனகை இங்கே அல்லவா இருக்கிறாள். இதெல்லாம் என்ன அசிங்கமான அரசியல் என்று நான் கேட்கிறேன். இங்கே மருமகன், அங்கே மாமியார், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை நடத்துவதற்குத்தான் இந்த மாறுதலை விரும்பி மக்கள் மூஞ்சி தெரியாமல், ஜாதி தெரியாமல், முகம் தெரியாமல், வேட்பாளர் தெரியாமல், பணம் வாங்காமல், எதுவும் இல்லாமல் இவ்வளவு பெரிய புரட்சி நடந்தது. இந்த ஆதவ அர்ச்சனாவும் மாமியாரும் சேர்ந்து இந்த நாட்டை சூறையாடுவதற்காக என்று கேட்கிறேன். நான் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கிடந்து நீங்கள் தவிக்கிறீர்கள். இன்னமும் அந்த ஆட்சி பாதுகாப்பாக இல்லை.
ஆமா, படுகொலைகள் நடக்குது, இப்போ பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து சிறுமிகளுக்கு இருக்குங்கிறது வந்துகிட்டே செய்ய இருக்குல்ல. முடியாது, இவர்களால் என்ன தெரியும்? இப்போ இவங்க வந்து ஒரு மாற்று அரசியல் தானே வராங்க, இதெல்லாம் சொல்லி தானே பிரச்சாரம் என்ன பேசுறேன் நான் சொல்றேன். சிபிஎஸ்சியில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொன்னாயா? எதுவும் கிடையாது. உன்னால் எதுவும் நீ பேசவே மாட்டாய். நீ ஒரு பேசாமடந்தை. எதை பேசினாலும் தப்பாக பேசி விடுமோ என்ற அச்சத்தில் அப்படியே திரு என்று சட்டசபையில் முடித்து கொண்டிருப்பது போல இருப்பார். நாட்டில் இருக்கிறவனெல்லாம் பேசுவான். இதுதான் நிலைமையாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்குத்தான் தினமணியில் கட்டுரை எழுதினேன். நாடு அதைத்தான் எதிர்பார்க்கிறது. யார் ஆண்டால் என்ன? திருவண்ணாமலை கோயிலுக்கு எவன் தர்மகர்த்தாவாக இருந்தால் என்ன? பூஜை ஒழுங்காக நடந்தால், மணி ஒழுங்காக அடித்தால், குப்பை குளம் இல்லாமல் கோயில் இருந்தால் நீ செய்ய இந்த வேலையை. நான் சாமியை கும்பிட்டு விட்டு சாமி ஞாபகத்தோடு வெளியே வருகிறேன். எனக்கு இருக்கு இந்த வெட்டி வேலை, இதை பார்க்கின்ற வேலை. நாடாளுவது ஒரு பெரிய சுமை, அது ஒன்று எளிதானதில்லை. முரணான 1000 காரியங்களை இங்கே செய்ய வேண்டியிருக்கும். அதிகாரம் என்பது எளிதானதில்லை. அதிகாரம் தவறானவற்றில் நம்மை செலுத்தும். ஆகவே அந்த வேலையை நாம் எதற்கு செய்ய வேண்டும்? எதற்கு நாம் எம்எல்ஏ ஆக வேண்டும்? எதற்கு அரசியல் பேச வேண்டும்? இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவத்துக்கு எதிராக சிறுபான்மையினர் முழுவதும் உனக்கு திரண்டார்கள். அடிப்படை மக்கள் முழுவதும் திரண்டார்கள். இவர்களை எதிர்க்கக்கூடிய மன வலிமை உனக்கு இருக்கிறதா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. இந்த வலிமை உனக்கு இல்லாவிட்டால் மறுபடியும் திமுக தலை தூக்கும், திராவிட இயக்கங்கள் தலை தூக்கும். நான் சொல்லுகிறேன், முதலில் எடப்பாடி முதலில் இந்த பாஜகவால் அழிந்தவர் தான் அவர். அவர் திருப்பி அவர் ஒரே பிரச்சாரம் தான் செய்தார் ஸ்டாலின். அதாவது என்ன சொன்னார் என்றால், விஜயை விட்டு விட்டார். அது ஒரு பக்கம். இவர்கள் 2 பேரும் அந்த வந்தது என்பது வேறு. இவர் வரவிடாமல் எப்படி செய்தார் என்றால், அவருடைய ஆட்சி நடக்காது, இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கும், பிஜேபியினுடைய ஆட்சி நடக்கும். இவர் தனி ஆட்சி தான் நடத்துவேன் என்று இடைவிடாமல் சொல்லுகிறார். நான் 129 இடங்கள் வைத்திருக்கிறேன். நான் கூட்டணி ஆட்சி நடத்தி எங்களுடைய கட்சிக்கு பழக்கமில்லை, நாங்கள் கூட்டணி ஆட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். விடாமல் பாரத பிரதமரும் சொல்லுகிறார், மோடியும் அமித்ஷாவும் சொல்லுகிறார், இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடக்கும், நாங்கள் இவரை தனியாக ஆள விட மாட்டோம் என்று அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் விடாமல் சொன்னால் ஸ்டாலின் சொல்லுகிற கருத்து தானே உறுதியாகும். ஸ்டாலின் சொல்லுகிற கருத்து தான் உறுதியானது. இவர்கள் வந்தால் பிஜேபி இந்த நாட்டினுடைய ஆட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்லித்தான் எடப்பாடியை தோற்கடித்தார்கள். எடப்பாடி எதற்கு குழு போடுகிறார்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோற்றதற்கு காரணம் பிஜேபியினுடைய ஆட்சி உங்கள் மீது வந்து அமரும். இரட்டை இன்ஜினுடைய ஆட்சி தான் நடக்கும் என்ற கருத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தியதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பிஜேபி இந்த மண்ணுக்குள் நுழைவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே உங்களையும் சேர்த்து தோற்கடித்தார்கள். அதுதான் நடந்தது. இனி அதிமுகவுடைய நிலைமை என்ன சார், என்னவா இருக்கும்? முதலிலே இந்த பிஜேபியை தொலைத்து தலைமுழுகி விட்டு ஒரு இடம் வந்ததனுடைய அடிப்படை என்ன என்றால், அண்ணாமலை இல்லாவிட்டால் அந்த அண்ணாமலை தான் ஹெலிகாப்டரில் போய் வேதம் ஓதினாரே, ஏன் வரவில்லை? ஹெலிகாப்டரில் போய் ஊராக வேதம் ஓதினார், வரவில்லையே. சும்மா இதெல்லாம் பேச்சு. பிஜேபி என்பது எடுத்தறியப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். அது ஏற்கனவே ஊன்றவில்லை, கொஞ்சம் 1-2 இலை விட்டது, இப்பொழுது அதுவும் முடிந்து விட்டது. ஆகவே நீ முடித்து தொலைத்தால் பரவாயில்லை, அதிமுகவையும் சேர்த்து கதையை முடித்து விட்டார். அதிமுகவுக்கு வருங்காலம் இல்லையா என்றால் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக எடப்பாடி கையில் வந்து சேர்ந்திருக்காவிட்டால் அது என்றோ போயிருக்கும். அது திமுகவோடு போய் சங்கமாயிருக்கும். ஓபிஎஸ் மாதிரியான மனிதர்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். சசிகலாவால் என்ன செய்திருக்க முடியும்? ஓபிஎஸ்ஸால் என்ன செய்திருக்க முடியும்? இவர்களெல்லாம் வெகுகாலம் உட்கட்சி பகையிலேயே நிற்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ஜானகியோடு மோதி ஜெயலலிதா நிற்க நேரிட்டது போல ஒரு தேர்தலை விட வேண்டியதாகிவிட்டதே. எல்லாருக்கும் இது நேரம். சும்மா தோற்றாளர்களா ஜெயலலிதா தோற்கவில்லையா? யாரும் விதிவிலக்கு இல்லை. யாரும் விதிவிலக்கு இல்லை. 4 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வென்றது. அம்மாவும் தோற்றார்கள், தோற்ற பிறகும் அவர்கள் வரவில்லையா? இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன நிலைப்பாட்டை கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் சொல்லுகிறேன், இந்த பிஜேபியை கைகழுவி விடுங்கள். அதிமுக வருவதற்கு இந்த வேலுமணி மாதிரி மனிதர்கள் போகட்டும். உங்களுடைய 22 பேர் கற்பு கரசிகளாக இருக்கிறார்கள், அது போதும் என்று சொல்லுகிறேன் நான். வந்தவள் போனவளெல்லாம் போகட்டும். என்ன பணம் என்று அலைகின்றவன் 5000 கோடி பணம் சேர்த்து வைத்திருக்கிறாய், இன்னமும் அந்த ஆட்சியில் போய் பணம் சேர்க்க வேண்டும் என்று மந்திரியாக வேண்டும் என்று நினைக்கிறாய், அல்லது உன்னுடைய வழக்குகளை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக மந்திரியாக வேண்டும் நினைக்கிறாய். இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு லாட்டரி சீட்டுக்காரன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இந்த விஜய் இவர்களை எல்லாம் ஓட்டு போட வைத்து இவர்களை எதிர்ப்பு வந்தது என்றவுடன்
அவர்களை கைவிட்டு விட்டார்கள். இது ஒரு யோக்கியமாக நான் நாடாள போகிறேன் என்று சொல்லுகின்ற மனிதன் செய்ய வேண்டிய அரசியல் இல்லை. அப்புறம் இன்னொருத்தன் பொண்டாட்டியை மல்லு கட்டி கூட்டியாது நடு ரோட்டில் விட்டு போயிட்டா அது அதை விட பாவம். அவள் ஒழுங்காக அவனோடய இருந்திருப்பான். இப்போ அந்த வேலுமணி எல்லாருக்கும் மந்திரி பதவி கிடையாதுன்னு சொல்லி ரோட்டில் விட்டு போயிட்டியே, அதெல்லாம் துரோகம் பண்ணினேன், புருஷனுக்கு துரோகம் பண்ணா, அதை விட மோசமான துரோகத்தை நீ பண்ணி உன்னை நம்பி வந்தாள்ல, அவன் வேண்டான்னு உன்னை நம்பி வந்தா நீ ரோட்டில் விட்டு போயிட்ட. திரும்பி EPS அவர்களை சந்திக்க போயிருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன, அப்புறம் புருஷங்கிட்ட தானே போய் ஆகணும். இதுக்கப்புறம் இவர்களுக்கெல்லாம் மானம் இருக்கிறதா? ஏதாவது அரசியல் நடத்த முடியுமா? இந்த சண்முகம் இந்த இவர்களுக்கெல்லாம் அரசியல் இருக்கிறதா? இந்த வீதியில் போகிறவன் ஆடி வைக்கிறவனெல்லாம் நிறுத்த என்று சொல்கிறேன். நீ தான் யாரை நிறுத்தினாலும் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறாய். அவர்களை நிறுத்தி எதற்கு இவர்களை வேறு கட்சியிலிருந்து வர வைத்து ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் போய் ராஜினாமா செய்து நீங்கள் விசிலினுக்கு நிற்பதற்கு உறுதி தருவீர்களா என்று கேட்டு, எதுக்கு உனக்கு ஆளா கிடையாது என்று கேட்கிறேன். நான் மூஞ்சி தெரியாதவனெல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்கிறானே, அவனை நிறுத்த ஒரு நேரிய அரசியலை நடத்து என்று சொல்கிறேன். எதற்கு இந்த கேவலமான அரசியலை நடத்துகிறாய்? இன்னொரு கட்சியை கலைத்த ஆளுக்கு கொண்டாட வேண்டும். நீ இப்பொழுதே சொல், இப்பொழுதே உன்னுடைய கட்சி பெரும்பான்மை இல்லை, நீ 6 மாதம் சென்று தேர்தல் நடப்பதற்குள்ளாக அவர்கள் உருவி விட்டால் என்ன செய்வாய்? முழு தேர்தலையும் சந்தித்தாக வேண்டும். அதுக்கு இப்பொழுதே சந்தி. இந்த இடத்தில் உள்ளவர்களால் ஒரு நாளும் வாயை திறந்து ஒரு நாளும் விஜயால் மோடி என்ன என்று கேட்பதற்கு அவருக்கு சக்தி கிடையாது. கொள்கை எதிரின்னு சொல்றாரு சொல்லி அது மட்டும் போதுமா என்று கேட்கிறேன். எந்த விதத்தில் நாளைக்கு பாராளுமன்ற இடங்கள் குறைய போகின்றன, போராட வேண்டும். வழியாக மும்மொழி கொள்கை வந்துவிட்டது. இனிமேல் பிரெஞ்சு படிக்க முடியாது, ஜெர்மன் படிக்க முடியாது, ஹிந்தி தான் படிக்க வேண்டும். இதை மறுத்து அவரால் பேச முடியாது, இன்னும் எதுவும் பேச முடியாது. அவரால் மைய அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது. மோடியை எதிர்க்க முடியும். மோடி RSS காரராக இருந்தால் எதிர்க்க முடியும். மோடி மைய அமைச்சர் தலைமை அமைச்சராக இருந்தால் அவரால் எதிர்க்க முடியாது. ஆகவே நீங்களெல்லாம் இங்கே வந்தீர்கள் சனாதனத்தை எதிர்ப்பதற்காக, விஜய் தலைமையில் சனாதனத்தை எதிர்க்கிறீர்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான், விடுங்க. பிறகு இந்த தேர்தலை நீங்கள் சந்திப்பதற்குள் உங்களுடைய ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் உருவிவிட்டால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னாலே மறுநாள் கவர்னர் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிவிடுவோம். எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்புறம் மறுபடியும் தேர்தலை சந்திக்கின்ற போது உனக்கு இந்த இது இருக்காது. ஏனென்றால் நீ இந்த களவாணித்தனம் பூரா செய்ய ஆரம்பிச்சு விட்டாய் பதவிக்காக. என்ன நேரிய அரசியல் நடத்து. நேரடியாக ஆட்சியை கலைத்து விட்டு மக்களிடம் போய் போதிய எண்ணிக்கையை பெற்று வா. இல்லாவிட்டால் இந்த லாட்டரி சீட்டுக்காரன் பண்ணுகிற ஒவ்வொரு கட்சியிலும் ஆள் பிடிக்கிற வேலை, மேனகை வேலையெல்லாம் செய்யாது. கண்டிப்பா களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுனீங்க. தொடர்ந்து மற்றொரு சந்திப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி ஐயா.